போலியோ சொட்டு மருந்து வழங்க எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், நடமாடும் மருத்துவ மையங்கள் போன்ற இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை வணக்கம். வாங்க பின்னாவும் சொல்லிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நல்லாட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறையின் சார்பில் இன்றைய தினம் தீவிர போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சிறப்பாக நடைபெற உள்ள தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமினை உள்ளார்கள். இந்நிகழ்ச்சிக்கு நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையேற்றும் நம் மதிப்பிற்குரிய திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர் அவர்கள் முன்னிலை வகித்தும் மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டும் சிறப்பித்துள்ளனர். நிகழ்ச்சியிலேயே துவங்க உள்ளது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நின்று ஒருங்கிணைந்து வாழ்த்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிசிறந்த திராவிடனும் கிழாரும் தற்கசிறை கிளை முதலும் தலைக்கணலும் திலகனுமே அத்திலக வாசனைகள் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அதைத் தொடர்ந்து நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவர்களுக்கு சிறப்பு செய்ய அதைத் தொடர்ந்து பேரூராட்சியின் துணைத் தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மற்றும் முக்கிய பிரமுக அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. சுகாதாரத்துறை மற்றும் நோய் மருந்துத்துறை சார்பாக திருப்பத்தூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த சொட்டு மருந்தினை வழங்குவதற்காக நம்முடைய திருப்பத்தூர் பேரூராட்சிக்கு வருகை தந்து இந்த பணியை ஒரு மருத்துவ முயற்சியாக மட்டும் அல்லாமல் ஒரு தாயின் அக்கறையோடு, ஒரு தந்தையின் பொறுப்போடு, ஒரு சமூகத்தின் அன்போடு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தினை வழங்க வருகை தந்திருக்கும் எங்களது வழிகாட்டி மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் அவர்களே, இந்த முகாமினை மேலும் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் எங்களுடைய அன்பிற்கினிய மாவட்டத்தின் ஆட்சியர் பெருமதிப்பிற்குரிய திருமதி பொற்கொடி IAS அவர்களே மற்றும் மாவட்டத்தின் சுகாதார அலுவலர் அவர்களே, இங்க துணைத் தலைவர் அண்ணன் கான் முகமது அவர்களே, நகர செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அண்ணன் விராமதி மாணிக்கம் அவர்களே மற்றும் இங்கு கூடி இருக்கும் அனைத்து பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, மருத்துவர்களே, செவிலியர்களே, தன்னார்வலர்களே, பொதுமக்களே, குழந்தைகளை அழைத்து வந்திருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாமினுடைய இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமின் நோக்கம் என்பது 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த சொட்டு மருந்தினை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த முகாமினுடைய நோக்கம். இந்த போலியோ நோய் என்னும் இளம் பிள்ளை வாதம் ஒரு காலத்தில் எத்தனையோ குழந்தைகளை உடல் இயலாமையாக்கிய அந்த துயர கதைகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுத்த தொடர்ந்த நடவடிக்கையினால், நம்முடைய சுகாதார பணியாளர்களின் அந்த அர்ப்பணிப்பினாலும், பொதுமக்களின் ஒத்துழைப்பினாலும், இந்த விழிப்புணர்வு முகாம்களினாலும் நாம் பெரிதும் இந்த போலியோ நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆகவே இந்த முகாமில், இந்த நாளில் இந்த முகாமில் பெறப்படுகின்ற அந்த ஒவ்வொரு சொட்டு மருந்தானது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்பது ஆரோக்கியமான குழந்தைகள், வளமான இந்தியா என்ற நோக்கத்தை நனவாக்கும். எனவே அந்த சின்னஞ்சிறிய சிரிப்பையும் ஆரோக்கியத்தையும் காத்திடவே இம்மாதிரியான முகாம்கள் நடத்தப்படுகின்றன. எனவே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் இங்கே அழைத்து வந்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தினை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 2006 நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலாக அமைச்சராக பதவியேற்று திருப்பத்தூருக்கு வந்தவுடன் அந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் இந்த சொட்டு மருந்து முகாமினை துவக்கி வைத்த பொழுது நானும் ஒரு பொறுப்புள்ள தாயாக இருந்து என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் அந்த சொட்டு மருந்தினை பெற்றேன் என்று மருமகள் ஆத்தனார் பொண்ணு அவளுக்கும் அந்த சொட்டு மருந்தினை பெற்றேன். அதனால் இந்த நாளில் இந்த முகாமிலும் ஒரு பொறுப்புள்ள நகர தாயாக இருந்து பேரூராட்சி தலைவராக இருந்து இந்த முகாமின் ஏற்பாடுகளை எல்லாம் செய்தது என்பது இந்த நிமிடம், இந்த நிகழ்ச்சி, இந்த முகாம் 19 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இது ஒரு உணர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது. டைம் flies so fast and so relatable என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அன்றும் இதே அமைச்சர், இன்றும் நம்முடைய அமைச்சர், என்றும் எங்களுடைய அமைச்சர், எந்நிலையிலும் தன்னிகரில்லாத அமைச்சர் என்ற பெருமிதம் நாங்கள் கொள்கிறோம். இந்த இனிய நிகழ்வை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமகனாருக்கும், அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இரவும் பகலும் உழைக்கும் நம்முடைய சுகாதார பணியாளர்களுக்கும் என்னோட, அதே போல டாக்டர்ஸ், மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள், அங்கன்வாடி ஆசிரியர்கள் என அனைவருக்கும் என்னுடைய பாராட்டினை தெரிவித்து இந்த முகாம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்று பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் வரவேற்று இந்த போலியோ சொட்டு மருந்தால் பயன்பெறவிருக்கும் குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர்கள் பொறுமை காத்து இங்கே காத்திருப்பதற்காக நன்றி தெரிவித்து, நம்முடைய மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களின் தலைமையிலான சுகாதார அலுவலர்களுடைய டீம் மற்றும் காவலர்கள், அரசு அலுவலர்கள், ஊடகத்துறை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நமக்கு 2014 போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் ஏன் இப்போ கொடுக்குறாங்கன்னா, ஒரு 6 மாவட்டங்கள்ல மட்டும் போலியோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப பெருசா, போலியோ வந்தால் வேறு மாதிரியான வைரஸ்கள் வரும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் 6 மாவட்டங்கள்ல மட்டும் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதுல அந்த 6 மாவட்டங்கள்ல சிவகங்கை மாவட்டமும் ஒன்று. சிவகங்கை, விருதுநகர், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருநெல்வேலி, இந்த மாதிரி 6 மாவட்டங்கள்ல சிவகங்கை மாவட்டமும் ஒரு மாவட்டம். அதனாலதான் இதை ஸ்பெஷலா எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதனாலதான் போலியோ சொட்டு மருந்து முகாமிற்கு எல்லா மக்களுக்கும் தெரியணும். முழுமையாக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 1 லட்சம் குழந்தைகள், சுமார் 1 லட்சம் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் போலியோ சொட்டு மருந்து போய் சென்று சேர வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர் முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி துவக்கி வச்சிருக்கோம். அதுக்கான ரீச் பெருசா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சுகாதார அலுவலர்கள் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க எல்லாரையும் கவர் பண்ணிடுவாங்க. இந்த வழியில இருக்கிற பாக்குற குழந்தைகள் எல்லாம், பஸ்ல போறவங்க எல்லாரையுமே ஒரு 1200 மையங்கள்ல நம்ம போலியோ சொட்டு மருந்து போடுறோம். அது இல்லாம பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி வழியில போகிற குழந்தைகள் கேம்பா போடாம வழியிலேயே நிறுத்தி குழந்தைகளுக்கும் எந்த குழந்தையும் விடுபடாம அந்த குழந்தைகளுக்கும் போடுறதுக்காக இன்னைக்கு. இது இல்லாம நாளைக்கு 2 நாள், நாளையும் நாளை மறுநாளும் நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று
நம்முடைய அரசாங்கம் குழந்தைகள் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து அவர்களை பள்ளியில் சேர்த்து பள்ளி முடிந்த பிறகு கல்லூரியில் சேர்த்து அவர்களுடைய கல்வி நலனை காத்து வருகிறது. அது முடிச்சதுக்கு பிறகு அந்த மாற்றுத்திறனாளிகள் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வீடு வீடாக சென்று மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கார்டு கொடுத்து அவர்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறது. இதே வரிசையில போலியோ விட்டு போய்விடக்கூடாது, போலியோ டிராப்ஸ் போடாத ஒரு குழந்தையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வீடு வீடாக நாளையும் நாளை மறுநாளும் நம்முடைய சுகாதார அலுவலர்கள் வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு போலியோ டிராப்ஸ் போட்டுருவாங்க. அப்படியும் ஒரு வீட்டுல குழந்தை இருக்கு, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை இருக்கு, ஆனா அன்னைக்கு நாளைக்கும் நாளன்னைக்கும் நம்ம சுகாதார அலுவலர்கள் போகும்போது குழந்தை இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு எக்ஸ் மார்க் போட்டுட்டு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற அந்த குழந்தையும் கவர் பண்ணுவாங்க. இந்த ஒரு வாரம் முழுக்க மாவட்ட சுகாதார அலுவலர்கள் முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களாகிய நாம், மக்களாகிய நீங்கள் அரசு அளிக்கும் இந்த பயனை மாவட்ட சுகாதார அலுவலர்கள் எடுக்கும் இந்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்று அனைத்து துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வருவதை இந்த நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு துறைகளிலும் மிக முக்கியமான துறையாக கருதப்படுகின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் சார்பில் வருடம் காப்போம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் கடந்த காலங்களில் எல்லாம் ஏற்பட்ட அந்த தொற்று நோய்களிலிருந்து தொற்று நோய்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற வகையில் இதுபோன்ற போலியோ போன்ற இளம் விளைவாகும் என்ற அந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சீரிய முயற்சியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் எடுப்பதை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த அளவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பின்படி வழிகாட்டுதலின்படி நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் சுப்பிரமணியன் அவருடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இதுபோன்று போலியோ சொட்டு மருந்துகள் கொடுக்கின்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்ற இந்த சொட்டு மருந்துகள் வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிகள் எனக்கு தலைமையுரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி IAS அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலர் பொறுப்பு மருத்துவர் பார்த்திபன் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கி முகாம் சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருக்கின்ற பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தன்னுடைய 19 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் பசுமையான நினைவுகளோடு நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டு உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய கோகிலா ராணி நாராயணன் அவர்களே, துணைத் தலைவர் முகமது அவர்களே, நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற செந்தில்குமார் அவர்களே, வட்டாட்சியர் திரு மாணிக்கவாசன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ராமதி மாணிக்கம் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் கார்த்திகை உள்ளிட்ட பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் KS நாராயணன் அவர்களே, மாணவர் அணி கவி ராஜ்குமார் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் PTR அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் நண்பர்கள் திரு உதயன் சண்முகம் அவர்களே, அண்ணன் மனோகரன் அவர்களே, அவைத்தலைவர் பாரத ரவி அவர்களே, திருப்பதி நேரு அவர்களே, மேலா காளிமுத்து அவர்களே, ATV பாலா அவர்களே, காத்தாமூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் அவர்களே,
வேறொரு தவமணி அவர்களே, புதுவை கண்ணன் அவர்களே, அறிஞர்கள் அவர்களே, கிறிஸ் அவுதாகிர் அவர்களே, மனோகரன் அவர்களே, பேட்டை கண்ணன் அவர்களே, அஜீஸ் அவர்களே, மாதவன் அவர்களே, மீனாட்சி சுந்தரம் அவர்களே, பாண்டியன் அவர்களே, பிரவீன் அவர்களே, தங்கமணி அவர்களே, என் விஜயகுமார் அவர்களே, செல்வியன் அவர்களே மற்றும் இந்த மருத்துவ முகாம்கள் திருப்பத்தூரில் சிறப்பாக அமைவதற்கு தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற துறை சார்ந்த அலுவலர்களே, உதவியாளர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற அருமை தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, உலகம் பத்திரிகை காவல்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு நாடு நல்ல நாடாக இருக்கணும், ஒரு வளமான நாடாக இருக்கணும் அப்படின்னாக்க அந்த நாட்டு மக்கள் ஒன்றும் நோயற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழணும். அடுத்து பசிப்பு இல்லாத ஒரு நாடாக அந்த நாடு இருக்கணும். அடுத்து சுகாதாரம் நிறைந்த அந்த நாடாக இருக்க வேண்டும். ஆக இப்படி இந்த அடிப்படை தேவைகள்லாம் எந்த ஒரு நாட்டில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படுகிறதோ அந்த நாடு தான் வளர்ச்சி பெற்ற நாடாக அந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்ற மக்களாக அனைத்து நலன்களோடு வாழ்கின்ற வாழ்க்கையை அவர்கள் பெற முடியும் என்பதுதான் நியதி. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் ஒரு நல்லாட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த சுகாதாரம், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு சிறப்பு கவனத்தையும் பெருநிதியையும் ஒதுக்கி தந்ததை செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன். குறிப்பாக கடந்த காலங்களில் எல்லாம் பல்வேறு விதமான நோய்கள், உயிர்களை காவு கொள்கின்ற நோய்கள்லாம் அந்த நோய் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு என்பதை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் மருத்துவத்தில் பின்தங்கியிருந்த காலகட்டங்கள். ஆனால் இப்பொழுது படிப்படியாக பல்வேறு ஆராய்ச்சிகள் மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு நோய்க்கான காரணங்கள், அந்த நோய் வந்த பிறகு அதை எப்படி சரி செய்வது, அதை எப்படி அதிலிருந்து அவர்களை பொதுமக்களை காப்பாற்றுவது, இன்னும் மேலே போய் அந்த நோய் வருவதற்கு முன்னால் அதை தடுப்பதற்கு என்ன வழிகள் என்பதையெல்லாம் நம்முடைய மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றத்தின் காரணமாக கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாக படிப்படியான இந்த முன்னேற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு பல்வேறு நோய்கள் வந்த பிறகு அவற்றை சரி செய்வதையும் கடந்து வருவதற்கு முன்னதாகவே தடுப்பதையும் பணியில் நம்முடைய மருத்துவத்துறை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கால்ரா பல கிராமங்கள் அப்படியே வழிச்சல் கொடுப்பது, லேக்கு ஒரு நோய் வந்துச்சு, கால்ரா, லேக்கு, இது போன்ற கொடிய நோய்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கும் ரொம்ப வந்துச்சு. ஆக அப்பெல்லாம் உள்ளூருக்கு கால்நடை கிராமம் கிராமமாக மக்கள் வெளியேறிய காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. அது மாதிரிதான் விலங்கினங்களுக்கு மாடுகள், மாடுகள், கோழிகள், மனிதர்களையும் கடந்து அவர்களுக்கும் அது மாதிரி தொற்றுநோய்கள் பாதித்து பொதுமக்கள் விரிவான பொருளாதார இழப்புகளுக்கு ஆளானார்கள். ஆக இதையெல்லாம் தடுக்க விருப்பம், இந்த கொடுமை அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு நாம் சுகாதாரத்துறையில் முன்னேறிய ஒரு நாடு என்பதையும் கடந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சுகாதாரத்தின் முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழகம் இன்றைக்கு உருவெடுத்திருப்பது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கூட பல இறந்திருக்கின்ற அந்த சூழ்நிலைகள்லாம். ஆனால் இப்பொழுது அந்த அம்மை நோய்கள்லாம் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்த முடியவில்லை. காரணம், குழந்தைகள் பிறந்த உடனேயே அவர்களுக்கு அதற்கான தடுப்பூசியை போட முடியும். அது மாதிரி இந்த தொற்று நோய் குறிப்பாக
அம்மை நோய் மற்றும் காச நோய்கள், இன்னும் இப்படிப்பட்ட இந்த நோய்களை எல்லாம் போலியோ இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த போலியோ கைகளால் வழங்காமல் போறது வர்றது, முழுமையான வளர்ச்சி பெறாத உறுப்புகளை கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான பல்வேறு வகையான அறிஞர்களுக்கு அவர்கள் குழந்தை பிறந்த உடனே இது போன்ற தடுப்பு ஊசிகளை, தடுப்பு மருந்துகளை குழந்தைகளுக்கு செலுத்தி அதையெல்லாம் தடுத்து வைக்கலாம். பேரளவில் மட்டுமல்ல, இன்றைக்கு அதனுடைய விகிதாச்சாரம் போலியோ நோயாக இருக்கட்டும் அல்லது அம்மை நோய் தாக்குதலாக இருக்கட்டும், இன்னபிற தொற்று நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய வீரியம் வெகுவாக குறைந்து இன்றைக்கு இது போன்ற நோய்கள் இல்லாத ஒரு மாநிலமாக அதையும் கடந்து தொடர்ந்து நாம தான் இந்த நோய்களை கட்டுப்படுத்தி விட்டோமே என்று இருந்து விடாமல் தொடர்ந்து அதை செய்திட வேண்டும் என்ற உணர்வோடு தான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு கட்டங்களாக இந்த போலியோ தடுப்பு போன்ற அம்மை நோய் ஊசி போடுவது போன்ற பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு விடுதலை சொன்னதை போல 5 வயதுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்துல 6 மாவட்டங்களில் கண்டறியப்பட்டு அதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்முடைய சிவகங்கை மாவட்டம், திருநெல்வேலி, தஞ்சை, விருதுநகர், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குகின்றது இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எடுக்கப்பட்ட கணக்குகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 99,979 செப்டம்பர் 21 தான் தேவை. 1,00,000 குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த சொட்டு மருந்து பெறுவதற்கு அவர்கள் இன்றைக்கு தகுதியிடுவதாக இருந்திருக்கிறார்கள். இவற்றில் பல்வேறு இடங்களில், அதாவது 1197 நிரந்தர மையங்களையும், அதாவது அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்நல மையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களையும் 54 நடமாடும் மையங்களிலும், பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களிலும், சுங்கச்சாலை டோல்கேட்டு போன்ற 19 இடைநிலை மையங்களிலும் மொத்தமாக 1270 முகாம்களின் மூலமாக இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இங்கே நம்முடைய திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இதை நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர், பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த அலுவலர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பொதுமக்களுடைய குழந்தைகளுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆக ஒரே நேரத்தில் 1270 மையங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கின்றத பண்ணோம்னா அதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட ஆட்சியாளர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு எல்லா மையங்களுக்கும் மருந்துகளை எடுத்து செல்லணும். அந்த மருந்து எடுத்துட்டு போனோம்னா இது போன்ற குளிர்சாதன பெட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அந்த மருந்துகளை எல்லாம் எடுத்துட்டு போகணும் என்பதையும் சொல்லி போல பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது போன்ற நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த பணிகள்லாம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக 1270 கோடிகள் சொட்டு மருந்து முகாம்களையும் இன்றைக்கு பலன் பெறக்கூடிய அவர்களுக்கு இந்த சேவையை செய்வதற்காக பொது சுகாதாரத்துறை, சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி சேவைகள் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, கல்வித்துறை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த 5092 பணியாளர்கள் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு தமிழக மாவட்டம் முழுவதும் நம்முடைய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டு இதை சிறப்பாக மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்திட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், அதே போல மருத்துவத்துறையில்
இந்த பணிகளை ஒருங்கிணைப்பு பணிகளை பிற துறைகளோடு இணைந்து வெற்றிகரமாக செய்திருக்கின்ற மருத்துவத்துறை மற்றும் அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் பேக்ல வாங்கல கொஞ்சம் பேக்ல அம்மா இறங்க இறங்க அக்செப்ட் சைடில் வாங்க. அப்படி போங்க, அப்படி போங்க. இதில் வந்து நன்றி உரை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியுள்ள பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும் வரவேற்பு வழங்கியுள்ள மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மக்கள் பிரதிநிதிகள் ஆமாம் சார்